வேதாளம் சொல்லிய புதிர்கதைகள் விக்கிரமாதித்யன் தொடர்கிறது. மகாராஜனே, உம்மை வரவழைத்திருக்கும் ஞானசீல முனிவன் நல்லெண்ணத்துடன் அழைக்கவில்லை. மன்னாதி மன்னர்களையெல்லாம் ஆளும் ஏகாதிபத்திய பதவியையும் நீண்ட ஆயுளையும் என்னுடைய சேவையையும் பெறவே அந்த முனிவன் காளி மகாதேவியை குறித்து கடும் தவம் செய்தான். தவத்தால் மகிழ்ந்த தேவியானவள் பிரத்யட்சமாகி 1000 அரசர்களுடைய தலையை கொண்டு யாகம் செய்தால் அவன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். மகாராஜனே, இம்முனிவன் 999 அரசர்களை கொன்று அவர்கள் தலையையாவது குண்டத்தின் அக்னியில் பூட்டியிருக்கிறான். கடைசியாக ஒன்று குறைகிறது, அதற்காகவே உம்மை வஞ்சகமாக அடைத்திருக்கிறான். உம் அறிவும் உறுதியும் என்னை மகிழச் செய்துவிட்டது. வீணில் அந்த முனிவரிடம் சிக்கி நீர் அழிவதை நான் விரும்பவே இல்லை. அதனால் நான் சொல்கிறபடி தந்திரமாக நடந்து கொள்ளவும். இப்போது நான் அந்த சவத்தின் உடலை விட்டு போய்விடுகிறேன். என்னுடைய சரீரக்கட்டையை மட்டுமே நீர் எடுத்துச் சென்றுவிடும். அதை அந்த துஷ்ட முனிவரிடம் எடுத்துச் சென்றதும் அவன் என்னை அந்த சவக்காட்டில் ஆவாகனம் செய்ய வேண்டுமென பூஜிப்பான். அப்பால் உம்மை நரபலி போட சூழ்ச்சி செய்து அக்னி மூட்டப்பட்டுள்ள யாக குண்டத்திற்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும்படி உம்மிடம் சொல்வான். அந்த முனிவனையே முதலில் யாக குண்டத்திற்கு நமஸ்காரம் செய்து காட்டும்படி சொல்லும். தரையில் குனிந்து வணங்கும் அந்த முனிவனின் சிரத்தை உடனே உடைவாளால் அறுத்து யாக குண்டத்தில் போட்டுவிடும். காளிமாதேவி பிரத்யட்சமாகி உமக்கு சகல சௌபாகியங்களும் அளிப்பாள். நீர்க்கெட்ட வரமெல்லாம் கொடுப்பாள். அந்த மனிதன் எந்த பதவியை அடைய விரும்பி அந்த காரியம் செய்ய திட்டமிட்டு இருந்தானோ அந்த மகத்தான வித்யாதர அரச பதவி உமக்கு கிட்டுவிடும். தந்திரமாக நடந்து கொள்ளாவிட்டால் அந்த முனிவன் உம்மை பலியாக கொடுத்து விடுவான். அதை தடுப்பதற்காகவே நீர் முன்னேறி செல்ல முடியாதபடி இவ்வளவு தூரம் கதைகளை சொல்லி காலம் கடத்தி வந்தேன். இனி நீர் செல்லலாம், வெற்றியும் உமக்கு கிட்டும் என்றது வேதாளம். அவ்விதமே நடப்பதாக தலையை ஆட்டினான் விக்கிரமாதித்தன். ஞானசீல முனிவன் யாககுண்டம் வளர்த்திருக்கும் ஆரண்யத்தில் காளிமாதேவி கோயிலுக்கு வந்த விக்கிரமாதித்தன் வேதாளத்தை கீழே இறக்கி, முனிஸ்ரேஷ்டரே, மிகுந்த சிரமத்தின் பேரில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். அடுத்து நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பணிவுடன் கேட்டினான். அரசே, புனித தீர்த்தத்தில் குளித்து நிர்மலமான உள்ளத்துடன் வாரும். அதற்குள் பூஜைகளை முடித்து விடுகிறேன் என்றான் முனிவன். அரசன் குளித்துவிட்டு வந்து சேர்ந்ததும் யோகியானவன், அரசே, இந்த யாககுண்டத்தை மும்முரம் வலம் வந்து வணங்குங்கள் என்றான். முனிஸ்ரேஷ்டரே, நானோ மகாராஜன் இவைகளின் வழிமுறைகளை அறியாதவன். தாங்கள் முதலில் எவ்விதம் செய்ய வேண்டும் என்று செய்து காட்டினீர்களானால் சௌகரியமாயிருக்கும். வழி பிசகி தவறுதலாக செய்த அதன் மேல் உங்கள் யாகத்தை கெடுக்க விரும்பவில்லை என்று வினயமாக கூறினான் விக்கிரமாதித்தன். அரசன் உள்ளத்தில் இருப்பதை அறியாத முனிவன் யாககுண்டத்தை மும்முறை வலம் வந்து தரையில் சாஷ்டாங்கமாக படுத்து வணங்கினான். உடனே விக்கிரமாதித்தன் இடையில் இருந்த மகோன்னத வாளை உருவி முனிவனின் தலையை துண்டித்து யாக குண்டத்தில் போட்டான். உடனே காளிமாதேவியும் பிரசன்னமாகி, வாராய் மகனே, உன் காரியங்களைக் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று சொல்லவே விக்கிரமாதித்தன் பின்வருமாறு கேட்டான். தேவி, உன் அடிமையாகிய எனக்கு எப்போதும் தர்ம சிந்தனையும் பரிசுத்த மனமும் சகல வல்லமையும் நான் நினைக்கும்போது தயாபரியான உன் தரிசனமும் உண்டாகும்படி அருள வேண்டும். மேலும் முனிவனால் கொல்லப்பட்ட இந்த 999 மணிமகுட மன்னர்களும் பிழைத்தெழும்படி விரும்புகிறேன். தடை சொல்லாது என் விருப்பத்தை நிறைவேற்றும் என்றார் விக்கிரமாதித்தன். அவ்விதமே ஆகுக என்று காளிமாதேவி வரப்பிரசாதம் அளித்து மறைந்தாள். பிழைத்தெழுந்த மன்னர்களையெல்லாம் அவரவர் நாட்டிற்கு செல்ல அனுமதித்து வேதாளத்தை அழைத்து கொண்டு தலைநகருக்கு திரும்பிய விக்கிரமாதித்தன் இந்த சிங்காசனத்தில் அமர்ந்து அழியா புகழுடன் அரசாண்டு வந்தான். இவ்வாறு 2ஆம் படிக்கட்டுக்கு காவலனான மதனாபிஷேகவல்லி என்னும் சிங்காதன பதுமை கதையை சொல்லி முடித்ததும் போஜ மகாராஜனை நோக்கி, ஏ ராஜனே, எங்கள் விக்கிரமாதித்த மகாராஜனை போன்ற அறிவும் ஆற்றலும் உமக்கிருந்தாலன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் நீர் ஏறி அமரலாம் என்று கூறி மௌனமாகிவிட்டது. அது சமயம் சூரியனும் அஸ்தமித்து விடவே போஜராஜன் சிம்மாசனத்தின் மீது ஏற விரும்பாமல் மௌனமாக திரும்பி கீழே இறங்கி சென்றான். அடுத்தது 3வது கோமளவல்லி பதுமை சொல்லிய
எலாகரம்பையின் கதை. மறுநாள் அடிவானத்தில் சூரியன் உதயமானதும் போஜராஜனும் நீதி வாக்கிய மந்திரியும் நியம நிஷ்டைகளை முடித்துக்கொண்டு பரிவாரத்தினர் புடைசூழ சித்திரகூட மண்டபத்தை அடைந்தனர். அங்கிருந்த நவரத்ன சிம்மாசனத்தை போஜராஜன் வணங்கி அந்த சிம்மாசனத்தில் ஏறி கொலுவிருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் அதன் முதற்படியையும் இரண்டாவது படியையும் கடந்து மூன்றாவது படியில் காலை எடுத்து வைக்கும் தருணத்தில் அப்படிக்கு காவலாக இருந்த கோமளவல்லி பதுமை கைகுட்டி கலீரென்று சிரித்து பின்வருமாறு சொல்லியது. ஹே போஜராஜனே, நானறிந்தவரை எங்கள் விக்ரமாதித்த பூபதியை போன்ற குணாதிசயம் உம்மிடம் இருந்தாலென்றோ இந்த சிம்மாசனத்தில் நீர் வீற்றிருக்க வேண்டும். சொல்லாய் பதுமையே, அப்படி உங்கள் விக்ரமாதித்த பூபதியிடம் நீ கண்ட அபூர்வமான குணாதிசயம்தான் என்ன? அந்த கதையை சொல் என்றார். பதுமையும் கதை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்த மகாராஜனும் மதிமந்திரி பட்டியும் நீதி வழுவாது உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்தை அரசாண்டு வரும் நாளில் பட்டணத்தில் வேத கோவிந்தன் என்றொரு பிராமணன் இருந்து வந்தான். அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்திருந்தான். அவனுக்கு வெகு நாட்கள் பிள்ளை பிறக்காமல் இருந்து பகவானை குறித்து தவம் செய்யவே ஆண்டவன் அனுகிரகத்தால் குமாரன் பிறந்தான். அந்த பிள்ளைக்கு 7 வயதான போது ஒரு நாள் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக அவனை பிராமணன் அழைத்து சென்றான். இடுப்பளவு ஜலத்தில் நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் போது மகரமீன் ஒன்று அப்பிள்ளையை பிடித்து விழுங்கிவிட்டது. உடனே பிராமணன் அலறி அடித்து கொண்டு கரையேறினான். விக்ரமாதித்த பூபதி நெறி தவறாது ராஜ்யபாரம் நடத்தும் இந்நாட்டில் நம்முடைய பிள்ளையை மகரமீன் விழுங்க காரணம் என்ன? நாம் ஒரு பாவமும் செய்யவில்லையே. அரசனுடைய பரிபாலனம் நீதி நெறி தவறி இருக்க வேண்டும். அரசன் முன்பாக சென்று பிராண தியாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணியவனாய் அரண்மனையை சென்று அலறி துடித்தவாறு ஆராய்ச்சி மணியை அடித்தான். மணி சப்தம் கேட்டு விக்ரமாதித்தன் மதிமந்திரி பட்டியை அனுப்ப பட்டி வெளியே வந்து கண்ணீரும் கம்பலையுமாக நிற்கும் பிராமணனை கண்டு தன் மன்னவனிடம் அழைத்து சென்றான். விக்ரமாதித்த மன்னனை கண்டதும் வேத கோவிந்தன் வாயிலும் வயிற்றும் அடித்து கொண்டு கதறி, அரசே, உங்கள் பரிபாலனத்தில் 100 வயதுக்கு குறையவில்லை. அப்படி இருக்க சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்ய சென்ற என் பாலகுமாரனை மகரமீன் விழுங்க காரணம் என்ன? அவனுக்கு மட்டும் பால்யத்தில் மரணம் வர காரணம் என்ன? நீங்கள் நீதியிலிருந்து வழுவியதுதான் காரணமாக இருக்க வேண்டும். என் மகனை விட்டு பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது என்று அழுதான். அதை கேட்ட விக்ரமாதித்தன், என்ன, பிள்ளையை மகரமீன் விழுங்குவதா என்று வெகு ஆங்காரத்துடனே குதித்து எழுந்தான். ஐயா, வருந்தாதீர்கள், உமது பிள்ளையை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறேன் என்று தேற்றிவிட்டு தன் தேவதையான பத்ரகாளியம்மன் சன்னிதானத்தை அடைந்தான். தேவி அவனுக்கு பிரத்யட்சமாகி திருநீரும் எலுமிச்சம்பழமும் தீர்த்தமும் தந்து ஆசிர்வதித்து அனுப்பினாள். விக்ரமாதித்தன் உடனே தன் அரண்மனைக்கு வந்து ரத்ன கம்பளி, செம்பு பாத்திரம், பிரம்பு, பாதக்குரடு ஆகிய 18 ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தன் மதிமந்திரியான பட்டியை பார்த்து, சொல்லுமையா பட்டி, இன்றோடு நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட வேண்டிய வேளை வந்ததோ என்று கேட்கவே மந்திரியாரும் அதற்காம் என்று தலையசைத்தார். உடனே தன் முத்திரை மோதிரத்தை தன் மந்திரியிடம் கழட்டி கொடுத்து விட்டு, மதிமந்திரி பட்டியே, நான் காடாறு மாதம் முடிந்து திரும்பி வரும் வரை நீ ராஜநீதி தவறாமல் செங்கோல் செலுத்தி வா என்று கூறி விடைபெற்று கொண்டு வேதாளத்தையும் கூட்டிக் கொண்டு பிராமணனோடு புறப்பட்டு மகரமீன் பிராமணன் பிள்ளையை விழுங்கிய சமுத்திரத்தின் துறைக்கு வந்து சேர்ந்தான். பிராமணோத்தமா, இனி நீ எங்கும் உன் பிள்ளையை தேட வேண்டாம். இன்றிலிருந்து 6 மாதத்திற்குள் உன் பிள்ளையை கொண்டு வந்து ஒப்புவிக்கிறேன் என்று விக்ரமாதித்தன் பிரதிஜையை சொல்லிவிட்டு ரத்ன கம்பளியை விரித்து சமுத்திர ஜலத்தில் தெப்பம் போல மிதக்க விட்டு அதில் ஏறிக்கொண்டு இடதுசாரி வலதுசாரியாக வந்து அட்டகாசம் செய்தான். அப்போது மகரமீனும் வெளியே வந்தது. அதை வெட்டுவது கூடாதென்று எண்ணிய விக்ரமாதித்தன் அந்த விசித்திர மீனின் எதிரே போகவே அது அவனையும் விழுங்கிவிட்டது. மீன் வயிற்றின் உட்சென்ற விக்ரமாதித்தன் அங்கு மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் அளவற்ற தெருக்களும் கொண்ட ஒரு பட்டணம் இருப்பதை கண்டான். அத்தெருக்களை பார்த்து கொண்டு அதிசயத்தோடு வரும்போது ஓரிடத்தில் சில பிள்ளைகளுடன் பிராமண பிள்ளை ஒருவன் விளையாடி கொண்டிருப்பதை கண்டான். அவனை பிடித்து கொண்டு, குழந்தாய், நீ யாருடைய மகன்?
உன்னுடைய ஊர் எது என்று கேட்டான். ஐயா, நான் இருப்பது உஜ்ஜயினி. என் தகப்பனார் பெயர் வேதகோவிந்தன் என்றான். உடனே பிள்ளையை பிடித்தபடி விடாமல் ரத்னகம்பளி மற்றும் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு மந்திரவாளை உருவி மகரமீனின் வயிற்றை கிழித்து அசையாது வெளியே வந்தான். ரத்தின கம்பளத்தை விரித்து அதில் பிராமண பிள்ளையை இருக்கச் செய்து ஜலம் மீன் வயிற்றில் புகுந்தால் பட்டணம் பாழாகிவிடும் என்று மந்திரவாளினால் கிழித்த இடத்தில் தனக்கு பத்ரகாளி தந்த விபூதியை தடவி தேவியை துதிக்கவே மீனின் உடல் பழையபடி ஆகிவிடவே மீன் மறுபடி சமுத்திரத்திற்குள் ஓடிப்போய்விட்டது. பிறகு விக்ரமாதித்தனும் வந்து கம்பளியில் ஏறிக்கொள்ளவே அது தெப்பம் போல சமுத்திர ஜலத்தில் வேகமாக மிதந்து சென்றது. தொடரும். நன்றி.